பெஞ்சல் புயல் கரையை கடக்கும் நேரத்தில் பொதுமக்கள் யாரும் ஆபத்தை உணராமல் கடற்கரைகளுக்கு செல்ல வேண்டாம் என அதிமுகவைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். அவருடன் நமது செய்தியாளர் விஷ்ணு நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். இந்த பெஞ்சல் புயல் என்பது இன்று இரவுக்குள் அந்த கரையை கடக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் சென்னை பட்டினப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த லூப் சாலையில் பொதுமக்கள் அதிக அளவில் இங்கே மணல் பரப்புகளில் இந்த நேரத்தை செலவிட்டு வருகிறார்கள். நம்மோடு முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் இருக்கிறார்கள். அவர்கிட்ட கேட்கலாம். சார், இந்த பொதுமக்கள் அனைவரும் பலரும் இங்கே இந்த ஆபத்தை உணராமல் இருக்கிறார்கள். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்போ அதாவது பெங்கல் புயலை பொறுத்தவரையில் இன்றைக்கி இல்லை நாளைக்கு ஒரு கரையை கடக்கிற நிலையில் இப்போ அதனுடைய ஒரு முன் தாக்கம் சொல்லுவாங்க. ஸோ அந்த அடிப்படையில் நம்மளே இப்போ உணர முடியுது. காற்று பார்த்திங்கன்னா அவ்வளோ வேகம், நிற்க முடியல இங்கே. அதாவது அவ்வளோ மணலை ஒரு வீசு கல்லெடுத்து வீசுகிற மாதிரி அந்தளவுக்கு ஒரு மணலுடைய அந்த வேகம் இன்றைக்கி இருந்துகிட்ருக்கு. ஆனால் இப்போ இந்த கடல் அவ்வளோ ஒரு மீனவருடைய பாஷையில் சொன்னால் சொரப்புன்னுவாங்க. அது சொரப்புன்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா கீழே இருந்து இந்த சேரெல்லாம் அப்படியே முழுமையாக பரட்டி எடுத்து அலைகள் சீராக இருக்காது. ஒன்றுக்கு பொண்ணு மாறி 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 வரும். இது ரொம்ப ஆபத்தானது. ஆனால் இப்படி ஒரு ஆபத்தான அந்த சூழ்நிலையில் இருக்கும்போது இவ்வளோ பேர் பொதுமக்கள் அந்த கடல் கிட்ட இருக்கிறதுன்றது உண்மையிலேயே ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை தான் நிச்சயமாக கருதணும். பொதுமக்களுக்கு என்ன கேட்டுக்கிறோம்னா, தயவு கூர்ந்து இந்த மாதிரி புயல் கரையை கடக்கின்ற நிலையில் ஒரு 90லேருந்து 100 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று பலமாக வீசக்கூடிய ஒரு சூழ்நிலையில் முழுமையான அளவுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே நிற்க முடியல. நம்ம காற்றை தூக்கின்னு போயிடும் போல இருக்குது. அந்த அளவுக்கு காற்றுடைய வேகம் இருக்குது. அப்படி இருக்கும்போது அந்த ஆபத்தை உணர்ந்து தயவுசெய்து கடலுக்கு அருகாமையில் போகாமல் இருக்கிறது நல்லதுன்னு தான் நான் இந்த நேரத்தில் கருத்தை சொல்கிறேன். குறிப்பாக பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி இந்த நிவாரணப் பணிகள்லாம் அந்த மழை காலத்தில் நிவாரணப் பணிகள்லாம் முடிச்சுட்டு என் வீட்டுக்கு போகும்போது பார்த்தேன் இவ்வளோ தூரம் இவ்வளோ கூட்டம் போது இப்போ காவல்துறை முழுமையாக இதை தடுப்பதற்கு வேண்டிய அந்த நடவடிக்கை எடுக்கணும். அதாவது இது ஆபத்தான ஒரு சூழ்நிலையில் இங்கே நிற்க வேணாம் அப்படின்ற மாதிரி அட்வைஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.